செம்மணி மனித புதைகுழியில் மீட்கப்பட்ட சான்று பொருட்கள். யாழ்ப்பாணம் செம்மணி மனித புதைகுழியில் இதுவரை 72 சான்று பொருட்கள் மனித எலும்பு கூறுகளோடு மீட்கப்பட்டுள்ளதாக சட்டத்தரணி நிரஞ்சன் தெரிவித்துள்ளார். குறித்த 72 சான்று பொருட்களும் எடுக்கப்பட்டு பொதி செய்யப்பட்டு பாதுகாப்பாக நீதிமன்ற கட்டுக்காவலில் வைக்கப்பட்டுள்ளதாக மேலும் அவர் சுட்டிக்காட்டினார். அரசு நிறுவனங்களில் நடைமுறைக்கு வரும் விசேட வேலை திட்டம். அரசு நிறுவனங்களில் குவிந்து கிடக்கும் தேவையற்ற பொருட்களை அகற்றுவதற்கான சிறப்பு வேலை திட்டத்தை இன்று முதல் நடைமுறைப்படுத்த அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளது. செய்தி வாரம் என்று பிரகடனப்படுத்தப்பட்டுள்ள இந்த திட்டம் இந்த மாதம் 1ஆம் திகதி முதல் 4ஆம் திகதி வரை செயற்படுத்தப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. பலத்த பாதுகாப்புக்கு மத்தியில் நீதிமன்றம் வந்த கரகட்டா என அழைக்கப்படும் நந்துன் சிந்தகவை நீதிமன்றத்திற்கு அழைத்து வந்தபோது அங்குள்ள அதிகாரி ஒருவர் ஊடகவியலாளர்களை எச்சரித்துள்ளார். தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ள கரகட்டா கடுமையான பாதுகாப்பு ஏற்பாடுகளுக்கு மத்தியில் இன்றைய தினம் கொழும்பு புதுக்கடை நீதிமன்றத்திற்கு அழைத்து வரப்பட்டார். இதன்போது கடுமையான சோதனைகளுக்கு மத்தியில் மக்கள் நீதிமன்ற மண்டபத்திற்குள் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். அத்துடன் அங்கு செய்தி சேகரிக்க வந்த ஊடகவியலாளர்களை எச்சரித்த அதிகாரி ஒருவர் கனேமுல்லை சஞ்சீவவை இவ்வாறு தான் சட்டத்தரணி வேடத்தில் வந்த ஒருவர் துப்பாக்கியால் சுட்டதாக கூறியுள்ளார். விமல் வீரவன்சவுக்கு எதிரான வழக்கு. முன்னாள் அமைச்சர் விமல் வீரவன்ச மற்றும் 6 பேருக்கு எதிராக தொடரப்பட்ட வழக்கின் விசாரணையை ஒத்திவைக்க கொழும்பு நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கொழும்பிலுள்ள ஐநா அலுவலகத்திற்கு முன்பாக வீதிகளை மறித்து ஆர்ப்பாட்டம் செய்து பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படுத்திய குற்றச்சாட்டில் இந்த வழக்கு தொடரப்பட்டுள்ளது. இந்த வழக்கு கொழும்பு தலைமை நீதிபதி அசங்கா எஸ் போதரகம முன் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டுள்ளது. விசேட அதிரடிப்படையினர் துப்பாக்கிச்சூடு. விசேட அதிரடிப்படையினரின் துப்பாக்கிச் சூட்டில் காயமடைந்திருந்த குடும்பஸ்தர் ஒருவர் வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் உயிரிழந்துள்ளார். துப்பாக்கிச் சூட்டில் காயமடைந்திருந்த குறித்த நபர் இன்றைய தினம் யாழ் போதனா வைத்தியசாலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார். வவுனியா கட்பகபுரம் பகுதியைச் சேர்ந்த சந்திரசேகர் வயது 41 என்ற ஒரு பிள்ளையின் தந்தையே இவ்வாறு உயிரிழந்துள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். ஆப்கானிஸ்தானை உலுக்கிய நிலநடுக்கம். ஆப்கானிஸ்தானின் இந்துகுஷ் பகுதியில் நேற்றிரவு ஏற்பட்ட நிலநடுக்கத்தில் சிக்கி 600க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. அத்துடன் 1500க்கும் மேற்பட்டோர் காயமுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. ரிக்டர் அளவுகோலில் 6.0 பதிவான நிலநடுக்கத்தின் காரணமாக பல கட்டிடங்கள் இடிந்து தரைமட்டமாகியுள்ளதாகவும் ஆப்கானிஸ்தானின் குனார் மாகாணம் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது. யாழ்ப்பாணம் மயிலிட்டி துறைமுகத்திற்கு ஜனாதிபதி விஜயம். மயிலிட்டி துறைமுகத்தின் 3ஆம் கட்ட அபிவிருத்தி பணிகள் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவினால் இன்று திங்கட்கிழமை காலை ஆரம்பித்து வைக்கப்பட்டது. மயிலிட்டி துறைமுகத்தின் 3ஆம் கட்ட அபிவிருத்தி பணிகளுக்காக 300 மில்லியன் ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. இந்த நிதி ஒதுக்கீட்டின் கீழான அபிவிருத்தி பணிகளை மாண்புமிகு ஜனாதிபதி ஆரம்பித்து வைத்துள்ளார். பேருந்து கட்டணம் குறித்து வெளியான தகவல். எரிபொருள் விலையில் திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்ட போதிலும் பேருந்து கட்டணங்களில் எந்த திருத்தமும் மேற்கொள்ளப்படாது என தகவல் வெளியாகியுள்ளது. குறித்த விடயத்தினை தேசிய போக்குவரத்து ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. கச்சத்தீவு தொடர்பில் ஜனாதிபதி அனுரவின் அறிவிப்பு. கச்சத்தீவை மக்களுக்காக பாதுகாக்கும் பொறுப்பை நிறைவேற்றேன் என்றும் எந்த செல்வாக்கிற்கும் அடிபணிய மாட்டேன் என்றும் ஜனாதிபதி யாழ்ப்பாணத்தில் தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணத்திற்கு இன்று விஜயம் மேற்கொண்டுள்ள நிலையிலே அவர் இந்த விடயத்தை கூறியுள்ளார். மாகாண சபை தேர்தலை நடத்த வேண்டும். அனுர அரசிடம் சுரேஷ் கோரிக்கை. மாகாண சபை தேர்தல்களை நடத்துவதற்கான எந்தவொரு வேலைத்திட்டமும் இடம்பெறவில்லை என ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் இணை தலைவரும் EPRLF அமைப்பின் தலைவருமான சுரேஷ் பிரேமச்சந்திரன் தெரிவித்துள்ளார். காணி விடுப்பு என்ற விடயம் கடந்த ஒரு வருடத்தில் எதுவும் நடைபெறவில்லை என்பதுதான் உண்மையான விடயம் என்றும் அவர் கூறியுள்ளார். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க நாட்டு மக்களுக்கு விசேட உரையாற்றி வருகிறார். கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டதிலிருந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட வரை தனக்கு ஆதரவாக நின்ற அனைத்து தரப்பினருக்கும் நன்றி தெரிவிப்பதாக முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க கூறியுள்ளார்.